ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ கேஷ்நட் பால் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேஷ்நட் பாலுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி வந்து நம்ம இப்போ பொன் நிறத்தில் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடானோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அரிசியை வறுத்து எடுக்கணும். நான் வந்து பாயசத்துக்குள்ள அண்டிப்பருப்பு இருந்தனால அதிலே கொஞ்சம் சூடாக்கி எடுக்கேன். நம்ம வந்து வறுத்த அண்டிப்பருப்புனா நமக்கு இதில் போட்டு சூடாக்க தேவையில்லை. பார்த்தீங்களா, இதே மாதிரி பொன் நிறமாக இருக்கணும். ஆயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அதுக்கு தேவையான ஒரு சர்க்கரையாக பிடிச்சி நம்ம பாவு காய்க்கும். அப்படி பாவு அந்த கல் அரிசி நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா நம்ம கல் சவப்பட்டுரும். அப்போ அந்த அரிசியை நான் பிடிச்சி எடுத்தாச்சு. அதில் ஒரு 2 ஏலக்காயும் போட்டு நம்ம பிடிச்சிடணும். அப்போ தான் நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 ஏலக்காயும் போட்டு பிடிச்சி இந்த அண்டியும் போட்டு நம்ம அரிசியும் போட்டு பிடிச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆறுனப்புறம் எல்லாத்தையும் தட்டி வச்சிடணும். தட்டிட்டு நம்ம என்னென்னா காய்ச்சி வச்சிருக்க அந்த சர்க்கரை பாவை கொஞ்சம் சூடாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்க சூட்டுக்கு அந்த உருண்டையை பிடிச்சி எடுத்துடணும். அது ஆறிட்டுனா நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. நமக்கு பல்லில் தாத்தா பாட்டிக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்காமலே ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தா போதும். அப்போ சாயங்காலம் பிள்ளைங்க வரும்போது இந்த ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். இதில் எண்ணெயோ ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். அதனால் இதை பிள்ளைகளுக்கு சாயங்காலம் வந்தோன்னே கொடுத்து பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.